பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இந்த கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மாதத்தின் இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தில் எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர் ஐயப்பா. கடந்த வருஷங்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்த தேவன் ஆண்டவரே, இந்த வருஷத்தை 2025 கொடுத்து ஆண்டவரே ஜனவரி முதற்கொண்டு ஆண்டவரே நவம்பர் மாதம் வரைக்கும் கிருபையாக நடத்தின தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் நடத்துகிறீர். ஆண்டவரே, வருகிற மாதம் ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நிறைவேற முடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்திருக்கிறீர். ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளுக்கு செய்தவர் கோடி ஸ்தோத்திரங்களப்பா, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். விசுவாசி பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கும் ஆண்டவரே எண்ணிலடங்கா நன்மைகளை செய்திருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள். இன்னும் ஆண்டவரே அப்பா சோத்திர காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணி ஆண்டவரே சோத்திர இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த முடிக்க அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத அப்படியாக ஆண்டவரே பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் நடத்த போகிற தெய்வங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே புதிய வருஷத்தில் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த போகிற தெய்வங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை தொடர்ந்து வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். சபை கொண்டு வருகிற புதிய ஆத்மாக்களை குடும்பங்களை ரட்சித்து சபையில் சேர்த்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாரையும் ஆண்டு என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. எல்லாருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே சமூகம் ஆண்டவரே சோத்திரமையா உடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். கர்த்தர் ஜெபங்களும் பதில் தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் சோத்திரம் வாசித்தரலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் என்னையும் உங்களையும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள ஆமென் அடங்கி இருங்கள். அல்லேலூயா சோத்திரம். இந்த ஆசீர்வாத கர்த்தர் உயர்த்தும்படிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இங்கே கீழ்ப்பகுதியிலையும் மேல் பகுதியில் என்ன செய்யணுமா, அதாவது நிபந்தனைகள் மேல் பகுதியிலையும் கர்த்தர் தேவன் உயர்த்தும்படிக்கு ஆசீர்வதிக்கும்படி சோத்திர மேல் பகுதியிலையும் அதற்கு நிபந்தனை கீழ்ப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். ஏற்ற வேலையில் கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கி சோத்திரம் அந்த வாக்குத்தத்தின்படி நாம் சத்தியத்தை தியானிக்கலை என்றாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாடு திருவிருந்த ஆரந்தையாக அப்படின்னாலே அதற்கேற்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை சோத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். அதே வேளையில் வர்ற வாரத்தில் அதை குறித்து நாம் தியானிக்கலாம். பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்த தாவீதை கர்த்தர் இப்படி உயர்த்தினார். இன்றெல்லாம் தாவீதை உயர்த்ததை குறித்து நிறையா சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தர் இன்னும் அநேக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோசுவாவை உயர்த்தினது, காலேப்பை உயர்த்தினது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யோசேப்பை உயர்த்தினது, இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், தாவீது உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 17 வருஷங்கள் ஆயிற்று. அபிஷேகம் பெற்று 17 வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்துவதற்கும் ஏறக்குறைய அந்த வருஷங்கள் ஆயிற்று. 17 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேப்பு கர்த்தர் 40 வருஷத்துக்கு பிற்பாடு வாக்குத்தத்தங்களை கொடுத்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக பரிசுத்தவான்களை அவர் உயர்த்திருக்கிறது வேதத்திலிருந்து பார்க்குறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் நம்ம வாசித்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலியினாலே
பண்ணின யார் ஆண்டவர் என்ன சொல்வாராம்? பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின. எப்படி சொல்றார்? என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்களேன், நல்ல அருமையாக இருக்குல்ல. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின ஒன்று, என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவாராம். சோத்திரம். இது அப்படியே நடக்கும், வார்த்தையின்படி வார்த்தைக்குப்படி நடக்கும். இந்த பூமியில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களாகிய இஸ்ரவேலர்கள் தேவனோடு கூட தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, வான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி என்ற பலிகளெல்லாம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திர இரத்த பலிகளை செலுத்தினார்கள். ஆடு, மாடு, புறா குஞ்சு இப்படிப்பட்டவருடைய பலிகளை செலுத்தினார்கள். நாம் அப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 10:12 வாசிங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக, யாருடைய பாவங்களுக்காக? உலகம் முழுவதும் இருக்கிற சகல மனுஷருடைய பாவங்களுக்காக ஒரே பலியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தி கர்த்தர் மீட்பை கொடுத்துட்டு விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வாசிங்களேன். இவரோ அப்படின்னா ஆண்டவராக இயேசுவோ அப்படின்னு அர்த்தம். பாவங்களுக்காக எத்தனை பலியை செலுத்தினார்? நிறைய பலிகள் எல்லாம், ஒரே பலி தான். அவரையே தன்னை பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தராக இயேசு எல்லா மனுஷரையும் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தினார். அந்த பலி தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே பலியை செலுத்தினார். என்றைக்கும் என்ன செய்தார்? ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஆரோனின் முறைமையின்படியான அந்த பலியை செலுத்தினதான பழைய ஏற்பாடு சோதரம் லேவி கோத்திரத்தில் வந்த முறையின்படியான ஆசாரியர்கள் மனிதர்களாக இருந்தபடினாலே அவர்கள் மரித்த பிற்பாடு மற்றவர்கள் சோதரம் ஆரோனுடைய பிள்ளைகள் அந்த பிரதான ஆசாரியர்களாக வந்தார்கள். ஆனால் மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு ஒரே பலியை செலுத்தி, சோத்திரம் கல்வாரி பலி, சிலுவை பலியை செலுத்தி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து விட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ சோத்திரம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம்னா பாவ நிவாரண பலியை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாவ நிவாரண பலியாக எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்தும் நாம் பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், இந்த வசனங்களை நல்லா கவனிக்கணும். பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலை என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அப்படி சொல்லப்பட்ட பிரகாரமாக கொண்டு வந்தாங்க. என்ன செய்யணும்? ஒரு பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக பாவம் செய்த மனிதன், இஸ்ரவேலில் பாவம் செய்த ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்திருக்கும் போது அவைகளை கொண்டு வந்தார்கள். அவைகளை ஆசாரியர்கள் பலி செலுத்தி அந்த மனுஷனுடைய பாவம் நீங்க சுத்திகரிப்பை ஏற்படுத்துவதற்காக வேதவசனத்தின்படியாக அங்கே பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கும் எப்படி பாவ நிவாரண பலியானார் என்று சொல்லும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சிலுவையில் சோதரம் அவர் நமக்காக சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக பலியாக தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பிலாத்து தீர்ப்பு செய்து, அடுத்த வசனம், போடப்பட்டிருந்த யார் பரபாசை விடுதலை பண்ணி என்ன செஞ்சாங்க? இயேசுவையோ இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தன பாவ நிவாரண பலியாக சோத்திரம் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பார்த்தீங்களா, கர்த்தர் சிலுவை மரணம் என்பது அவமானத்துக்கு எதுவானதாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம், அது மனப்பூர்வமாக தேவ சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களை தன்மேல் சுமந்தவராய் ஸ்தோத்திர விடுதலை கொடுக்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திர உலக ரட்சகர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஏன்னா ஸ்தோத்திரம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அவர் நாமம் தரிக்கப்படுகிற அந்த பெரும் கூட்ட ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் மதம், இனம், ஜனம், தேசம் என்ற வேறுபாடு இல்லாமல் தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சோத்திர வரப்போகிற விடுதலையை, சோத்திர பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் சோத்திர வியாதியின் தீய வல்லமையிலிருந்தும் நரகத்தின் பொல்லாத நரகத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நரகத்தின் வல்லமைக்கு மீட்டெடுத்து நம்மை சோத்திர அவர் விசுவாசித்திருக்கிற ஜனங்களுக்கு பெரிய மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் மீட்பர் என்று அழைக்கப்படுகிறார், உலக ரட்சகர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் சந்தோஷம், அந்த சதான் அவருக்கு வந்த சந்தோஷம். அவமானத்தை என்னல, அவமானம் வந்துச்சு, அது பொருட்டா என்னல, அதோடு கூட சிலுவையில் வேதனையை சகித்தார், பாடுகளை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் என்று வீற்றிருந்து நமக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்காக ஜீவன் தந்தவர், ரட்சகர், ஆண்டவராக இருக்கிறவர் சோத்திரம். இன்றைக்கும் அவர் சும்மா இல்லை, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார், பிதாவுக்கும் சோத்திர மனுஷர்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருக்கிறார். அதனால தான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேறு எந்த விதத்திலும் நம்ம சோத்திர புனிதர்கள் மனிதர்கள் மூலமாக ஜெபிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. ஏன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசுவே சோத்திரம் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் சோத்திரம் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவத்துக்கு நிவாரணம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு தான். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேலருக்கு மட்டுமில்லை, நமக்கும் அவர் தான் பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 12:2 4ஆம் வசனம். பாவத்துக்கு விரோதமாய். சரி, 3 வாசிங்கன்னா நல்லா இருக்கும். 3-4 கூட வாசிக்கலாம். ஆகையா நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேய சபை யாருக்கு, அல்லது இன்றைக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோத்திரம் சொல்லப்படுகிற ஆலோசனை எல்லா சபையாருக்கு, உலகமில் இருக்கிற எல்லா சோத்திர கிறிஸ்துவின் சபையாருக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்ன? ஆகியால் சபையாராகிய கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் என்ன செய்யணும்? இளைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்மாக்களில் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? ஆமாம், அவருக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டவராய் இயேசுவையே நினைத்துக் கொள்ளணும். விபரீதங்களை அவர் தான் சகித்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல இரத்தம் சிந்தப்படத்தக்கதா யாராவது எதிர்த்து நின்றிருக்கிறீங்களா? சோத்திரம் ஆண்டவராய் இயேசுக்காக சோத்திர இரத்தம் சிந்தப்பட்டிருக்குதா? நீங்கள் சாட்சியாக சுவிசேஷம் அறிவித்ததுக்காக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு உண்மையாய் நீங்கள் நின்றதற்காக நீங்கள் சோத்திரம், அதாவது பாடுகளை அனுபவித்திருக்கிறீர்களா, துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் சொல்கிறார் எபிரேய சபையார், நீங்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், இரத்தம் சிந்தப்படத்தக்க நிலை வந்தாலும் எதிர்த்து நம்ம நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். ரத்தம்லாம் சிந்தனமாக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ரத்தம் சிந்தனா என்ன ஆகும்? மிஞ்சி போனால் உயிர் தானே போகும். உயிர் போச்சுன்னா என்ன இருக்குது அப்படின்றீங்களா? சோத்திரம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார். சோத்திரம். அதிகபட்சமாக உலகத்தார் என்ன செய்யலாம்?
மத விரோதிகள், கிறிஸ்துவத்துக்கு எதிரியாக இருக்கிறவங்க மிஞ்சி போனால் உயிரைத்தான் எடுக்கலாம். அல்லேலூயா. ஆத்மாவை கொல்ல முடியாது, உயிரைத்தான் கொல்லலாமே தவிர சரீரத்தை தான். ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கூட ஏசப்பாவுக்கு நான் சாட்சியாக நிற்பேன். அல்லேலூயா. அப்படி நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் இரத்த சாட்சியாய், கர்த்தர் சகோதரர் உண்டாடும் முதல்ல ஜீவனுள்ள சாட்சியாக நம்ம வாழணும். இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக நாம் நிற்கணும். அல்லேலூயா. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பயப்பட வேணாம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் உண்டா. அடுத்து குற்ற நிவாரண பலி. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15. குற்றம் செய்து பாருங்கள். குற்றம் பாவ நிவாரண பலி என்ன என்பதுன்னு பார்த்தோம். இப்போ குற்ற நிவாரண பலி என்னன்னு பார்க்குறோம். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து பாருங்கள், அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் சேக்கல் கணக்கின்படியே நீ அவதாரம் எவ்வளவோ பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை சந்நிதியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சோதரம் காளையை கொண்டு வரணும். இங்கே எதை சொல்லப்பட்டிருக்கிறது? பாவ நிவாரண பலிக்கு காளையை கொண்டு வரணும். குற்ற நிவாரண பலிக்கு என்ன கொண்டு வரணும்? ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். பாருங்க, பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு குட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. ஆட்டுக்கடாவினாலே ஆசான் பாவனை நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். சோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த மிருகத்தின் பலிகளை செலுத்தணும். காலை பாவ நிவாரண பலிக்கு, சோத்திரம் குற்ற நிவாரண பலிக்கு சோத்திரம் ஆட்டுக்கடா பலி செலுத்தணும். அப்பொழுது அப்படிப்பட்டவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலி செலுத்துறதுக்கு அடையாளமாக சகரியா புஸ்தகத்தில் 13:7 சொல்லப்படும்போது மேய்ப்பனை வெட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா, அந்த மேய்ப்பன் யார்? பெரிய ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கவனிக்கலாம், வாசிக்கலாம். அந்நாளில் சகரியா 13:7 பட்டயமே என் மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும். நல்ல விழித்து கேட்குறீங்களா? கண்களை திறந்து பாருங்கள், வசனத்தை கவனிங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். என் தோழனாகிய புருஷன் மேலும் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சோத்திரம் அவர் பாடுபட அவர் கொண்டு போகப்பட்ட போது சிலுவையில் அறையப்பட்டு அவர் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து போனார். கட்டாயப்படுத்தி கொண்டு போனாங்களா? அவரை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ என்னாச்சு? அப்பொழுது ஆடுகள் செதறி போயிட்டு, அப்போ அவருடைய சீசர்கள்லாம் செதறி போனாங்களா இல்லையா? யாரும் அங்கே இல்லை. சோத்திரம். ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா சோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீசனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், யோவானும் இயேசுவின் தாயாகிய மரியாள் மட்டும்தான் அங்கே கடைசியாக இருந்தாங்க என்று சொன்னோம். ஆனால் என் கரத்தை சிறுவர் மேல் என்ன செய்வேன்? திரும்ப வைப்பேன். ஆண்டோடைய பார்வையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சிறுவரை போல சோத்திரம் இருக்கிறவர்கள் மேலே அப்படி என்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன? சோத்திரம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற சோத்திரம் பொருட்டாக எண்ணாத அந்த குணம் கர்த்தர் சோத்திரம் அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அவர் அப்படிப்பட்டவர் மேலே அவர் தமது கரத்தை வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது சிலுவையில் நிறைவேறிடுச்சு. கர்த்தர். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம்.
ஏசாவனை நோக்கி ஆ ஆ சொன்னாரா? சோத்திரம். யாரை பார்த்து சொன்னார்? மனம் திரும்பின ஒரு கல்லணை குறித்து ஆண்டவர் சொல்லி, இன்னைக்கு என்னோடு கூட 2 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவாகவும் சோத்திரம் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக சிலுவையில் அறையப்பட்டார்கள். அறையப்பட்ட போது அதில் ஒருவன் ஆண்டவரை தூஷித்தான், இன்னொருவன் சொன்னான், சோத்திரம் நாம் நம்முடைய தப்பிதங்களுக்காக நாம் சிலுவையில் அறையப்படுகிறோம், ஆனால் இவரோ ஒரு தப்பிதம் செய்யாதவராக இருக்கிறார், இவர் அநியாயமாக சிலுவையில் அறையப்படுகிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. கடைசியில் அவர் இரட்சகர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்ட அவன், சோத்திரம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்று சொல்லிட்ட போது ஆண்டவர் சொன்னான், இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே சோத்திரம் பாருங்க, அப்போ அவனுக்கு கடைசி நேரத்தில் கூட ரட்சிப்பு உண்டாயிற்று அந்த மனம் திரும்பின கல்லனுக்கு. சோத்திரம். ஆகவே நானும் கூட சோத்திரம் ரொம்ப கடைசி நேரத்தில் எனக்கு கண்ணை மூடுற நேரத்தில் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சோத்திரம் நான் என்ன பண்ணுறேன், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். எப்படி அப்படி சொல்லக்கூடாது. அவன் மனம் திரும்பினா நல்ல கல்லன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல தருணங்கள்லாம் இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்காமல் கடைசி நேரத்தில் நான் பார்த்துக்கிறேங்க. சோதரன் மரணம் சொல்லிட்டு வருதா? மரணம் சொல்லிட்டு வராதுங்க. எப்போ சோத்திரம் மரணம் வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு ஞானஸ்நானம் எடுத்து எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழணும், தேவ பயத்தோடு பக்தியோடு வாழணும். அல்லேலூயா. அது முக்கியம். ஞானஸ்நானம் எடுப்பது இது சடங்காச்சிரமாக இல்லை. சில செலவைகளை சடங்காச்சிரமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கே ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு சோத்திரம், குழந்தை இந்த பாவம் செய்தா? சோத்திரம். குழந்தை பாவம் செய்கிறதில்ல. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் வேதம் சொல்கிறது? மனம் திரும்பி ஒரு மனுஷன் எப்போ மனம் திரும்புவான்? விவரம் தெரிகிற வயசில் தான் மனம் திரும்புவான். கர்த்தர் சோத்திரம். ஒரு 13 வயசு 15 வயசில் ஒரு விவரங்கள் தெரியுது. அந்த வயசில் தான் ஞானஸ்நானம் எடுக்கமே தவிர சோத்திரம் குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. சோத்திரம். நல்லது தெரியுமா கெட்ட தெரியுமா குழந்தைகளுக்கு? ஒரு குழந்தைக்கும் தெரியாது. அதனால் குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் சோத்திரம் சொல்லப்படலை, அங்கீகரிக்கப்படலை. தெளிப்பு ஞானஸ்நானம் வேதத்தில் சொல்லப்படலை, அங்கீகரிக்கப்படலை. ஒரே ஞானஸ்நானம் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து விவரம் தெரிந்து சோத்திரம் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால சோத்திரம் தண்ணீரில் எடுக்கிற ஞானஸ்தானம் தான் தேவன் சோத்திரம் அங்கீகரித்திருக்கிற ஞானஸ்தானம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏசுவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுங்க. பரலோகத்தில் இருப்பேன்னு சொன்னாரா, பரதேசில் இருப்பேன்னு சொன்னாரா? பரதேசுக்கும் பரலோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சோத்திரம். மரித்து போனவர்களுடைய ஆவி இளைப்பாறுகிற இடம் பரதீசு. அல்லேலூயா. பரலோகத்துக்குலேருந்து வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறி போனவரும் ஒருவரே, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்பொழுது அப்படியானால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோமா? நிச்சயமாக போவோம். அல்லேலூயா. எப்போ போவோம்? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் ஆண்டவருடைய சோத்திர மத்திய ஆகாயத்தில் நம்ம ஆண்டவராய மனவல்ல இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவனுடைய வருகையில், 2ஆம் வருகையில், அந்த ரகசிய வருகையில் சோத்திர வேதத்தில் ரகசிய வருகை என்று சொல்லப்படாவிட்டாலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று இருக்கிறது. சோத்திரம். சரி. அப்போ நாம் சோத்திர ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே சமயத்தில் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் ஆத்மா இளைப்பாறுகிற இடம்தான். மரித்தவர்களை அடக்கம் பண்ணுறோம்ல, அடக்கம் பண்ணும்போது அவங்களுடைய ஆத்மா சோத்திரம் இளைப்பாறுகிறது. அல்லேலூயா. பரதேசில் இளைப்பாறுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் சோத்திரம் பழைய ஏற்பாடுடைய பரிசுத்தவான்களுடைய சரீரம் மேல் பாதாளத்தில் இளைப்பாரி கொண்டிருந்தது. அல்லேலூயா. பூமிக்கு மேலே, பூமிக்கு, அதாவது பாதாளம் மேல் பாதாளம், அது பூமிக்கு கீழே தான் அந்த 2 பகுதி இருக்குது. பூமிக்கு மேலே என்பதில்லை, பூமிக்கு கீழே ஒன்று சோத்திரம் பாதாளமாகிய நரகம், இன்னொன்று மேல் பாதாளமாகிய ஆவிகள் இளைப்பாறுகிற இடம் எங்கே இருந்திருக்குது மாதிரி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் 2000 வருஷமாக முன்னாடி அவங்க இளைப்பாரி கொண்டிருந்த இடம் என்ன?
சோதரன் தாவீது, ஆபிரகாம், இவங்கெல்லாம் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆத்மாலாம் சோத்திரம் மேல் பாதாளத்தை ஆண்டவர் சோத்திரம் இலைப்பாரி கொண்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சோத்திரம் எங்கே என்ன செஞ்சாராம்? சங்கீத புஸ்தகத்திலையும் சோத்திரம் எபேசியர் புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். சரி, அது அந்த வசனத்தை வாசித்தா தான் நல்லாயிருக்கும். வாசிக்கலாம். ஒருத்தர் 4ஆம் அதிகாரம். பொறுமையா எடுங்க 8வது வசனம் வாசிக்கலாம். ஏறினாரா? சோத்திரம் யாக்கி சிறைப்பட்டவர்கள் யார்? சோத்திரம். ஆமாம், அந்த மேல் பாதாளமாகிய பூமிக்கு கீழே இருக்கிறதான மேல் பாதத்தில் சோத்திரம். கீழ்பாதத்தில் யார்? சரி, கீழ்பாதத்தில் யார் இருந்தா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறந்து போன இந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தான்? கீழ்பாதாளத்தில் இருந்தான். நரகத்தில் வேதனைப்பட்டான். மேல் பாதாளத்தில் ஆபிரகாம் மடி என்று சொல்கிற மேல் பாதாளத்தில் சோத்திர பிரதேசம், அந்த பிரதேசம் என்று சொல்லுகிறதான் அந்த இடத்துல யார் இருந்தா? ஆமாம், சோத்திரம் லாசுரு, ஏழை லாசுரு இருந்ததை பார்க்குறோம். சரி, வாசிக்கலாம். அப்போ அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு அளித்தார் என்று சொல்கிறார். உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். அவர்தான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர், தேவனாய் இருந்தவர். மனிதாவதாரம் எடுத்து மனு குலத்தை ரட்சிக்க நமக்காக சோத்திர பாடுகளை சகித்து இரத்தம் சிந்தி மரித்து சோத்திர சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் சோத்திரம் பிற்பாடு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ரட்சகர். அல்லேலூயா, சோத்திரவும். அந்த அப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது. 68 வாசிக்கலாம். தேவரே உன்னதத்திற்கு ஏறி ஆமாம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்களா, இங்கே தெளிவாக சொல்லப்படுற மனுஷருக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு என்ன செஞ்சாராம்? துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அல்லேலூயா, சோத்திரிக்க. நல்லா கவனிக்கணும். அவர் தேவரீர் உன்னதத்துக்கு ஏறினார். சிறைப்பட்டவர்கள் யார்? அங்கே அவர்னு சொல்லப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில். இங்கே தேவரீர்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் ஆண்டவராக இயேசுவே என்ன உன்னதத்திற்கு ஏறி என்ன செஞ்சார்? தேவனாகி அவர் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண பொருட்டு என்ன செஞ்சாராம்? நல்லா கவனிங்க. மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண பொருட்டு என்ன செஞ்சார்? துரோகிகளாகி மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். சோத்திரம். மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண பொருட்டு இது வரமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு? அபிஷேகம் பெற்றவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளும் நாள் சாட்சியாக வாழணும். ரசிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. சோத்திரம். நரகத்துக்கு தப்பிட்டீங்க. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணுமே. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணுமே. அதான் தேவனாய் கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அபிஷேகம் பெற்றவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தில் அந்நிய பாசை பேசி சோத்திர ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்க, சோத்தரிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, கர்த்தர் ஆவியானவர் நடத்தபடி நடத்தப்பட நமக்குள் அவர் வாசம் பண்ண இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விரும்பணும். அப்போ தான் நமக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அப்போ வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம கொடுத்தார். இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு வரம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமாம், சோத்திரம். 9 வரங்களில் ஒன்று பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சமாதான பலி. யோபு லேவியராகமம் 3:1 முதல் வாசிங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று பிறகு மாட்டு மந்தையில் எடுத்து மாட்டு மந்தையில் எடுத்து சமாதான பலி செலுத்துவானாகில் அது காளை ஆனாலும் சரி, பசுவானாலும் சரி. அப்போ
அந்த மாடுன்னு சொல்லும்போது அது காலையும் குறிக்கும், பசுவையும் குறிக்கும். சரி, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். சரியா? இப்போ யோபு 19ஆம் அதிகாரம் 26, 27 கர்த்தர் சோத்திரம் பாருங்க, தேவனோடு கூட நல்ல சமாதானமாக இருந்த சோத்திரம் யோபு. அவருடைய அறிக்கை என்ன வாசிக்கலாம்? 26, 27 இந்த என் தோல் முதலானவில் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து யாரை பார்ப்பேன்? தேவனை, கர்த்தரை பார்ப்பேன். பார்த்தீங்களா? அவரை நானே பார்ப்பேன்னு சொல்லுகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். தேவனோடு கூட சமாதானமான ஒரு நல்ல அறிக்கையை சோத்திர யோபு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு, பாடு வந்துச்சு இல்லையா? ஆண்டவரை தூஷித்தாரா? ஆண்டவரை நொந்து கொண்டாரா? நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சோதனைகள் வந்துச்சுன்னா உடனே ஆமாம் நம்ம பாவம் செஞ்சுருப்போம், நம்ம தப்பு பண்ணியிருப்போம், சோதனை வந்திருக்கோம், கஷ்டம் வந்திருக்கோம், உடனே பழியை யார் மேலே போட்டுறது? டக்குன்னு ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு பண்ணார்? யோபுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையை போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அனுமதிச்சிருக்காரா? யாராவது சொல்லுங்கள். சும்மா யாராவது சொல்லுவாங்க, எனக்கு யோபுக்கு வந்த சோதனை மாதிரி வந்துருச்சுங்க. என்ன வந்துச்சு? யோபுக்கு வந்த சோதனையில் எல்லா பிள்ளையும் செத்து போச்சு, எல்லாம் ஒரே ஆமாம் அடுத்தடுத்து போயிடுச்சு. எல்லா ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போச்சு. சோத்திரம் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. சோத்திரம் அப்படி. ஆனால் அவைகளை சோத்திரம் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தர் தேவனோடு கூட சமாதானமான ஒரு காரியங்களை ஆண்டவர் இந்த பூமியில் எவ்வளோ கொடுத்தாரு, அது எடுத்துட்டார். பரவாயில்ல. சோத்திரம் கொடுத்த தேவன் எடுத்துக்கொண்டார். எடுத்த தேவன் திருப்பி ரெட்டிப்பாக கொடுக்கவும் வல்லமும் இல்லவர் என்று விசுவாசித்தார். அல்லேலூயா. கொடுத்தாரா? திருப்பா ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டாரா? மறுபடியும் பிள்ளைகள் 10 பிள்ளைகளை கொடுத்தாரு. ஐஸ்வர்வான்களை சோத்திரம். ஆமாம், ஆடு மாடு ஒட்டகம் சோத்திரம் கழுதை இப்படி என்ற காரியங்களும் அதெல்லாம் அந்த நாட்கள் பெரிய ஐஸ்வர்யத்தின் காரியங்கள் எல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தார். டபுள் மடங்கு கொடுத்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் சொல்கிறார், கவலைப்படவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பாருங்கள், அநேக தவறுகளுக்கு, அநேக இழப்புகளுக்கு நான் தான் காரணமாக இருப்போமே தவிர ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. அப்படிலாம் தேவன் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறதில்லை. சோதிக்கிற எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானான்னு தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம். அவர் யோபுக்கு வந்தது விசுவாச பரீட்சை. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் விசுவாச பரீட்சையை அனுமதிக்கலாம். அது இன்னும் நம்ம சகோதரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பரீட்சை வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும். அதில் தேவனுக்கு உண்மையாக இருப்போமானால் மென்மேலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆவிக்குரிய ஜீவத்தில் உயர்த்துவார். சோத்திரம் பூமிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்துவார். சோத்திரம் நம்மை நாம் தரித்திரர்களாக சோத்திரம் வேதத்தை வறுமையில் நாம் இருப்பது தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் தான் கர்த்தர் கொடுத்த, சபையாருக்கு கொடுத்த, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பூமியில் சகல ஜனங்கள் யார்? ரட்சிக்கப்படாத மற்றவர்களை பார்க்கலாம் நம்மை மேன்மையாக வைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி வைக்கிற தேவனை மறந்து விட்டு போகிற ஆளுகள்லாம் இருக்குது. சில ஆட்கள் சோத்திரம் ஒரு காலத்தில் சோத்திரம் தேவனை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போன பிள்ளைங்க சோத்திரம் ஒரு பிள்ளைய பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே அப்படியே மனசு இதாகிடுச்சு. எல்லாம் இதாக அடிச்சுட்டு சோத்திரம் இடையில பார்க்குறேன். என்னை யாருன்னு சொல்ல மாட்டேன். சோத்திரம் பார்க்குறேன். அது சோத்திரம் அந்த பிள்ளை சோத்திரம் உலகப்புறமான சில காரியங்களெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் உலகத்தில் போயிடுச்சு. பெரியவங்க புத்திமதி சொல்லணும். அல்லேலூயா. இங்கே இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறீங்க. சோத்திரம் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பின்வாங்கி போக சோத்திரம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. புத்திமதி சொல்லணும். சோத்திரம் துக்கமாக இருந்துச்சு. இன்னொரு சபைக்கு போன பிள்ளை தான் அது. இங்கே நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கல, நம்ம ரட்சிப்பில் நடத்தலை. சோத்திரம். ஆனால் ஒரு ஏற்கனவே இருந்த இடத்துல சர்ச்சுக்கு போன பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, திடீர்னு பார்க்குறேன் எல்லாம் சொல்லலாம் வித்தியாசமான காரியங்கள்லாம் காணப்படுது. கருத்து துக்கமாக இருந்துச்சு. சோத்திரம்.
எப்படி இருந்தாலும் நம்ம எங்கே ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக சோத்திரம் இருந்து சாட்சியாய் வாழணும். அல்லேலூயா. ஆமாம், அதாங்க நமக்கு நல்லது. அப்போ அந்த அந்த பிள்ளைக்கு நல்லது, குடும்பத்துக்கு கணவனுக்கு நல்லது, அந்த பிள்ளைக்கு நல்லது, அவங்க பிள்ளைகளுக்கு நல்லது. தேவனை விட்டு பின்வாங்கி போனால் சோத்திரம் நாம் தேவனுடைய நன்மைகளை நாம் இழந்து போயிடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு இப்போ பாருங்கள், மூத்தவங்க விசேஷமாக முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். மூத்தவங்கள இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? மூத்த பிள்ளைங்க விசுவாசமாக இருக்கணும். இப்போ ரட்சிப்பை பெற்ற எங்கள் குடும்பத்தில் நான் கரெக்டாக உறுதியாக இருந்ததுனால எங்களோட விசுவாசத்தை பார்த்து என்னுடைய உடம்பு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நம்முடைய இயேசு நம்முடைய சபையிலே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கனதர் சபையில் இருக்கிறாங்கங்க. என்ன பார்த்தாங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்தாங்க. ஆமாம், தேவனுக்காக நாங்கள் உறுதியாக நிற்கிறதை பார்த்தாங்க. தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து வந்ததை பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்க தேவனுக்காக உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, உங்கள் ரட்சிக்கப்பட்ட கணவர் எங்கே? சபைக்கு வர்றாரா? சபை ஆராதனை கலந்து கொள்கிறாரா? நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க? எந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை சில பேர் உறுதியாக இருக்கிறாங்க. எல்லாம் நல்லது. ஆனால் முழு குடும்பம் வேதம் சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய சில பிள்ளைங்க கர்த்தரை சேவிப்பாங்க, இன்னும் சில பிள்ளைங்க கர்த்தரை சேவிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு அவங்களுக்கு என்ன அப்படி சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரட்சிப்பை இழந்து போனோமானால் நாம் பரலோக மகிமையை இழந்து போகிறோம். அல்லேலூயா. பரலோகம் 2 இடம் தானே போக முடியும். ஒன்று பரலோகத்துக்கு, இந்த பூமி கண்ணை மூடும்போது ஒன்று பரலோகத்துக்கு போவோம், இல்லைன்னா எங்கே தான் போக வேண்டியிருக்கோம்? நரகத்துக்கு தானே போக வேண்டியிருக்கோம். நாம் பரலோகம் போய் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நரகம் போவதற்கா? நாம் தேவனை அறிந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதே கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க சொல்லுங்கள், தாய் சொல்லுங்கள், உங்கள் கணவர் சபைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் வரட்டும். இன்னொரு தடவை அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஞானஸ்தானம் எடுத்தப்பில் இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான மனம் திரும்புவதற்குள்ளே வந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பி வந்த இளைய குமாரனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டார் தானே? ஆமாம். நம்முடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நல்லவர், வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய அன்பு தெய்வத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நல்ல தெய்வங்க, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவங்க அவரை விட்டு ஒரு நாளும் ஜீவனே போகிறதா இருந்தாலும் மறுதளிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி எந்த அளவுக்கு உங்களுடைய வைராக்கியம் இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பார்த்தீங்களா, அது சொல்கிறாரு பாருங்கள், அவரை நானே பார்ப்பேன்னு சொல்கிறார். இவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இவர் எங்கே பார்ப்பார்? ஆமாம், அந்நிய கண்கள் என் கண்களை அவர் காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளேந்திரங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் பார்க்க போகிற பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பார்க்க போகிறது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகையில், அவர் ஒலிவ மலையில் அவர் பாதங்கள் வந்து இறங்கும் போது அப்பொழுது தான் அந்த பரிசுத்தவான்கள் பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம்டாட்டும் பார்ப்பாங்க. ஆனால் நாமோ இங்கே பார்க்க போகிறோம், புதிய ஏற்பாடு சபையார் ஆண்டவரை இயேசுவை மத்திய ஆகாயத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள், வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16 வசனம் வாசிங்க. ரோமர் 5:1 வாசிங்க. புத்திர சுவிகாரத்தின் பலி என்று சொல்லலாம். சமாதான பலி என்பது புத்திர சுவிகாரத்தின் பலி என்று கூட சொல்லலாம், வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, ஆமாம், திரும்ப திரும்ப பயந்து கொண்டு என்ன உலகத்துக்கு அடிமைப்பட்டு போகிறதில்ல, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகிறதில்ல. அது அடிமைத்தனத்தின் ஆவி, அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆவி விடுதலையின் ஆவி. அல்லேலூயா. ஆமாம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று சொல்லி ஃபாதர் அருமையாக பாடலை ஏற்றி பாடியிருக்கிறாங்க. நம்மளும் சோத்திர சபைகளில் பாடுகிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சோத்திரம். சரி, 16ஆம் வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்குறாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஒன்று புத்திர சுவிகாரம், இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகள். இந்த அனுபவம் ஏற்கனவே நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. புத்திர சுவிகாரத்தின் ஆவி 8:15 இல்லையா? சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோட என்ன சொல்கிறாரு? சாட்சி கொடுக்குறாரு. இப்போ சோத்திரம். ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிட்டா ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? சோதரன் நீ எப்படி மறுபடியும் என்னை விட்டு போயிட்ட மகளே? சோத்திரம் சோத்திரம் என்னிடத்தில் திரும்பி வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் சோத்திர பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தா என் பிள்ளையாக தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன்னு யாரும் சொல்லுவாரா? பிள்ளையாக வாழ்ந்தால் தானே பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்குள்ளே அந்த தகுதியோடு வாழ்ந்தால் தான் நம்ம பிள்ளைன்னு சொல்லுவார் ஆள். இல்லைன்னா ஆண்டவர் புத்திமதி சொல்லுவார், திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா அப்படின்னு வேதத்தில் பாருங்கள். சோத்திரம். மனம் திரும்புவீர்களானால் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லப்படும். அப்போ மனம் திரும்பி மெய்யான மனசாவத்தோடு மனம் திரும்பி வந்தால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். சோத்திரம். நல்லா முழு மனதோடு மனம் திரும்பி தேவன் பக்கமாக திரும்பணும். இந்த பந்தியில் பங்கெடுக்கும் போதும் இந்த வருஷத்துடைய கடைசி கர்த்தரின் பந்தி நல்லா மனம் திரும்புவதோடு கூட இந்த இதில் நீங்கள் பங்கெடுக்கணும். பாவத்தில் சோத்திரம் இப்போ சொல்லிடுறேன், சில சுத்திகரிப்போடு கூட நீங்கள் எடுக்க முடிஞ்சால் சோத்திரம். ஏதாவது பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் மனசாட்சி உறுத்தி கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. இல்லைன்னா நீங்கள் காத்திருந்த புதிய வருஷத்தில் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நீங்கள் விரும்புவீங்கனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. சுத்திகரிப்போடு கடைசி இந்த வருஷத்துடைய கடைசி திருவிருந்து பந்தியை நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கணும். யாருக்கு எந்த தீமை செய்யாதவர்களாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நீ இருந்து சோத்திரம் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் சோத்திரனோடு எல்லாரோடு சமாதானமாக இந்த இருக்கிற நிலவரத்தோடு கூட சோத்திரம் நீங்கள் இதில் எடுப்பது தான் இது ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, லேவியர் அடுத்து ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் இவ்விதமாக நாம் ரோமர் 5:1 இவ்விதமாக ஆரம்பிக்குதா? சரி வாசிக்கலாம். இவ்விதமாக. ஆமாம். நாம் விசுவாசத்தினாலே ஒன்று இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரெண்டாவது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் விசுவாசத்தினாலே நம்முடைய ஆமாம். அருமையாக அந்த வார்த்தையை அருமையாக அப்போஸ்தலன் பவுல் மனப்பூர்வமாக சொல்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளும் அப்படி தான் சொல்லணும், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், அந்த பவுல் அப்படி சொல்கிறத விரும்பினார். இந்த பவுலும் இப்படி தான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் சபையார் சொல்லணும், நீங்கள் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் பொதுவாக சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவத்தில் நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? ஆமாம், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனே கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கும்? உலகம் தரக்கூடிய சமாதானமாக இருக்குமா? அதான் சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் வாசிப்பான். யோவான் 14:27 சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன்னு சொன்னார். அவர் பூமியை விட்டு போகும்போது ஊழியத்தை முடித்து போகிறதுக்கு முன்பாக சோத்திரம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சொல்லிட்டார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே. ஆமாம், இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன? சோத்திரம் துன்மார்க்கமும் பயங்கரவாதங்களும் தீவிரவாதங்களும் சோத்திரம் பெருக பண்ண காரணமாக இருந்தவர்கள் உண்டு இந்த உலகத்தில். அவர்கள் சமாதானத்தை வைத்து போகல, சோத்திரம் பயங்கரவாதத்தை வைத்து போனாங்க, தீவிரவாதத்தை வைத்து போனாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவோ சமாதானத்தை வைத்து போனார். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொன்னார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. உலகத்தில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கத்தான் செய்யுது.
இந்த கிறிஸ்துவ மார்க்கம் அன்பின் மார்க்கம் இது தீவிரவாதத்தை பயங்கரமாக கண்டிக்கிறது, வெறுக்கிறது. பயங்கரவாதத்தை பயங்கரமாக வெறுக்கிறது, கண்டிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பு, சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ரட்சிப்பு. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கே கர்த்தர் சகோதரம் உலகம் முழுவதும் இருக்கிற சகல மனிதருக்காகவும் அவர் இரத்தம் செந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவனுடைய உலகத்தின் காரியத்துக்கும் அவன் உலகத்தின் சில மதங்களுக்கும் நமக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் உள்ள நல்ல வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் எது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் நான் வரல. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஆனால் நம்ம சத்தியத்தை நம்ம சரியாக சொல்லணும்ல, அதுக்காக சகோதரம் அந்த வித்தியாசத்தை நீங்கள் அறியணும். சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லை. எது எப்படிப்பட்டது எப்படி என்பதை யூடியூப்பில் சகோதரம் உலகத்தின் நடப்புகளிலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று சகோதரம் போக்காடு அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? சரி, அதையும் பார்ப்போம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிக்கலாம். 2 வெள்ளாட்டு கடாக்கள் பாருங்கள். 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து தேவசமத்துக்கு கொண்டு வரணும். ஆசாரியன் பார்த்து என்ன செய்வார், ஒன்றை பழி செலுத்துவார், இன்னொன்று போக்காடாக அனுப்பிடுவார். அந்த போக்காடு எதற்கு அடையாளம்னா, அது எப்படின்னா ஒரு மனுஷனுடைய பாவத்தை அது மேலே சுமத்தி அதை சோத்திரம் அப்படியே அது பழி செலுத்தாமலே அனுப்பிச்சிடுவாங்க. அதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவர் நம்ம சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் மரித்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை பாவங்களை சுமந்து கொண்டு அந்த ஆடு போகிறது போல நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அல்லேலூயா. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து என்ன செய்யணுமா, ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தர்க்கென்று என்ன செய்யணுமா, கர்த்தர்க்கென்று ஒரு சீட்டும். கர்த்தர்க்கென்று ஒரு சீட்டுன்னு என்ன அர்த்தம், பழி செலுத்துறதுக்கென்று, கர்த்தருக்கென்று பழி செலுத்துறதுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஆடாகவும், இன்னொன்று போக்காடுன்னா வனாந்திரத்தில் அதை விட்டுறணும். சரி, அதை பாருங்கள், வாசிங்க. விடப்படும் வெள்ளாட்டு கடவுக்கென்று சீட்டும் போட்டு சேர பண்ணி பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் 2ஐயும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பழி செலுத்தப்பட்டுரும், ஒரு ஆடு கர்த்தருக்கென்று பழி செலுத்தப்பட்டுரும். அது ஒரு மனுஷனுடைய பாவங்களை பாவத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்காக அதுக்கு பழி செலுத்தப்படுகிறது. இன்னொன்று போக்காடாக அது அனுப்பப்படும். அது அந்த மனுஷனுடைய பாவத்தை சுமந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு அடையாளமாக சோத்திரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை தீர்த்த பாவ நிவாரணியாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவருடைய சோத்திர சுவிசேஷத்தை, அன்பின் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த லைவின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் நீங்கள் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசுவுக்கு அர்ப்பணிங்க. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர் உங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியின் தீய வல்லமையிலிருந்தும் நரகத்தின் பிடியிலிருந்தும் விடுதலை ஆக்கி ரட்சித்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய சரீரமாய் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமாம், போக்கடா விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை என்ன செய்யணும், அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்தில் போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி. இன்னொரு வசனம் 21 வசனம் வாசிக்கலாம். அதில் அந்த அதிகாரத்தில் இப்போ அதிகமான வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. என்ன செய்யணுமா, ஆரோன் யார், பிரதான ஆசாரியர், தன் 2 கைகளையும் என்ன செய்வார், வைத்து என்ன செய்யணுமா, இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும், பார்த்தீங்களா, இதை தான் ஆண்டவர் செஞ்சார். நம்முடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதலையும் என்ன செஞ்சார், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆண்டவராக இயேசு மேலே வைத்தார். வேதம் சொல்லுகிறதா, ஏசாயா 53 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர் என்ன பண்ணார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து அப்படின்னு இருக்குதா.
கர்த்தர் சோத்திரம். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. சோத்திரம். கர்த்தரோ 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி எதனால நமக்காக அவர் என்ன பாவம் செய்தார்? இப்போ ஒரு பாவம் அறியாத பரிசுத்தவான் அவர். சோத்திரம். ஆமாம், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். சோத்திரம். சிந்தையிலே பாவம் அவரிடத்தில் கிடையாது, வாழ்க்கையிலே பாவம் கிடையாது. சோத்திரம். பூரண பரிசுத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினா அவருடைய ஆத்மா தன்னை சோத்திர குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு, அந்த சந்ததி யார்? நாம் தாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சந்ததி யாருங்க? சொல்லுங்க, நான் தான் அந்த சந்ததி. அல்லேலூயா. இயேசுவின் சந்ததி நான் தான். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி என்றெல்லாம் சொல்லப்படும், ஈசாக்கின் சந்ததி என்றெல்லாம் சொல்லப்படும். நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்ததியாக இருக்கிறோம். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாளாக இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது. ஆமாம், சோத்திரம். சிலர் வாக்குத்தத்தம் போடுவாங்க, அவர் கையினால் வாய்க்கும். முழு வசனத்தையும் சொல்லணும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. சரி, அவர் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர 12 வசனத்தை பாருங்க, 11, 12 வாசிங்க. இது அவருடைய இந்த அவர் சோத்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாடும் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டதான கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உயிர்த்தெழுதலையும் கூட நம்ம சொல்லலாம். சோத்திரம். தீர்க்க தரிசன வசனம். அல்லேலூயா. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார்? திருப்தி ஆவார். என் தாசனாய் நீதிபரர். பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர்? நீதிபரர். அவர் இங்கே கவனிங்க, வசனத்தை கவனிங்க. வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. சோத்திர. வசனத்தை கேளுங்க, ஸ்க்ரீனில் போட்டுருக்கிற வசனத்தை பாருங்கள். சோத்திரம் என்ன வாசிக்கலாம். அவர் தமது ஆத்மவரத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். 11ஆம் வசனம், என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் என்ன செய்வார்? ஆமே. சோத்திரம். அவரால் நீதிமானாக்கப்பட்டவர்கள்லாம் கைகளை விரித்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அநேகரை நீதிமானாக உலகம் முழுவதும் நீதிமான்களின் கூட்டம் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திர. பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், அவருடைய பிள்ளைகளாய், சொந்த ஜனமாய் கர்த்தர் சோத்திர புத்திரர்களாய் புத்திரிகளாய் மாற்றியிருக்கிறாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த உறவும் ஐக்கியமும் எந்த இதுலேயும் கிடையாதுங்க. சோத்திரம். தேவனுக்கு, ஆண்டவருக்கு சோத்திரம். அவர் நம்முடைய தேவன் மட்டுமில்லை, அவருடைய ஜனங்களாகிய மட்டுமில்லை, நம்ம இல்லை. அது ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் இன்னொரு ஸ்தானம், அவர் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளோ பெரிய பாக்கியம். சோத்திரம். அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களே. ஆமாம், நம்முடைய அக்கிரமங்களே யார் சுமந்தா? சொல்லுங்களேன். உங்களுடைய அக்கிரமங்களே ஏசு, ஆண்டவராக இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து 12ஆம் வசனம் கூட வாசிவோம். அவர் தம்முடைய ஆத்மாவை என்ன செஞ்சார்? ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரராக ஒருவாக எண்ணப்பட்டார். நாம் அடிபட வேண்டிய இடத்துல, நம்முடைய பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அறையப்பட்ட நீங்களும் நானும் அறையப்பட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. சோத்திரம். ஏன்னா இது கிறிஸ்துமஸ் வர்ற சமயத்தில் இதெல்லாம் தியானிக்கிறோம் அப்படின்னு. ஆமாம், எந்த நாள்லையும் எதையும் தியானிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துமஸ் நாளில் இயேசுநாதர் குழந்தையாகிடுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்புறம் 33 வயசு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்காக நம்ம செய்கிறத தவிர சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துமஸ்ஸு வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துமஸ் ட்ரீ. ஆனால் சோத்திரம். ஆமாம், இயேசுநாதர் குழந்தையாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொம்மை, அடுத்து அப்பா அம்மா இருக்கிற மாதிரி ஒரு இது, இந்த இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வீட்டில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? குடிலா? குடியில் யார் இருக்கிறாங்க செய்கிற பழக்கம் இருக்குது. அதில் வச்சு பார்க்குறதில்ல. வசனத்தை கவனித்து, வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அதன்படி நடந்தால் போதும். அல்லேலூயா. சும்மா தேவையில்லாமல் என்ன பண்ணுறதில்ல, நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் குடில் பண்ணுறேங்க, நீ வசனத்தின்படி வாழ்ந்தாலே போதும் ஐயா. அம்மா, வசனத்தின்படி வாழுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடப்போம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர்? எனக்கு வருஷம் வருஷம் என்ன பண்ணுங்க, ஒரு குடிலை செய்யுங்க, அதில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒன்று என்னை உண்டாக்கி என்ன ஒரு பொம்மையை வாங்கி விற்பாங்க. நிறையா இதில் காசுக்கு விற்கிறாங்களே பொம்மை. ஏசு அப்பப்போ பொம்மையாகிறாரு, குழந்தையாகிறாரு, அப்புறம் அப்போ என்ன ஆகிறாரு? சோத்திரம்.
இதெல்லாம் வேண்டாம். ஸ்தோத்திரம். வசனம்தான், வார்த்தை தான் என்னைக்கு நிலைக்கும். அல்லே வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றாயிலும் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சரி, அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல விடுறேன். இது வரைக்கும் செஞ்சுருந்தாலும் அதுக்கு வேஸ்ட்டாக போட்டு எனக்கு செலவு பண்ணி லைட்லாம் போட்டு எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நான் கேரளுக்கு நான் வர்றதில்லை, முந்தெல்லாம் வந்தேன். சில வீடுகளுக்கு போனால் பார்த்தேன், குட்டியில் நல்லா இருக்கா, என்கிட்டே சொல்லுவாங்க, குட்டியில் நல்லா இருக்கா பாஸ்டர். எனக்கு நான் என்னத்தை சொல்கிறது, நல்லா தான் இருக்குது, வாழ்க்கை தான் சரியில்லை அப்படின்ட்டு போக வேண்டியிருக்குது. ஏன்னா இதெல்லாம் குடியில் வச்சுக்கிட்டு பார்க்குறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜீவியத்தை நம்ம கட்டி காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இதெல்லாம் பாரம்பரியமான காரியங்க, இதெல்லாம் சடங்காச்சாரங்கள். பாரம்பரியம் சடங்காச்சாரத்தை வேதம் எதிர்க்கிறது வெறுக்கிறது என்பதை நீங்கள் நம்புறீங்களா? வேதம் முழுதும் நான் வாசித்து பார்த்து அதை தான் கண்டுபிடிச்சேன். பாரம்பரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாள், சடங்காச்சாரங்களை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாத நம்மளும் விரும்ப வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஏன்னா எப்போதும் சொல்லாதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா கிறிஸ்மஸ் வருதில்லை, அதுக்காக தான் முன்கூட்டி சொல்லி வைக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை உலகம் முழுவதும் இருக்கிற அநேகருடைய பாவத்தை அவரே சுமந்து கொண்டார். இதெல்லாம் எப்படிங்க? ஸ்தோத்திரம். சிலர்களுக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் புரியல, தெரியாது. பைபிளில் அந்த வசனங்கள்லாம் இருக்குது. ஆனால் வீம்புக்குனாலும் வேண்டாவாதத்துக்குனாலும் இல்லைங்க அது எப்படிங்க, கடவுள் எப்படிங்க அப்படி ஸ்தோத்திரம், அவர் பிதாவாக இருப்பார், அவர் குமாரன் இருப்பார், அவர் ஏங்க அவர் வந்து பாடுபடணும் சொல்லுவாள் அப்படின்னு. உனக்கு ஒன்றும் தெரியலேன்னா போ, அதை விட்டுவிட்டு நீ ஏன் என்ன பண்ணுற? ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களை அவர்களுடைய போதனையை ஏன் நீ வந்து ஸ்தோத்திரம் உனக்கு அறியாமல் இருந்தால் விட்டுவிடு. ஸ்தோத்திரம். அப்படி தான் செய்கிறாங்க சில பேர். அதான் சொல்லப்பட்டது, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டு. அக்கிரமக்காரராக யார் இருந்தோம்? நம்ம தானே. அக்கிரமக்காரர் மித்தம் ஆண்டவராக இயேசுவே வேண்டி கொண்டபடியினால் நமக்காக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், அநேகரே உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பங்காக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்துருக்கிறாரா? ஸ்தோத்திரம். சரி. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அந்த பலவான்களாக நம்மை தான் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் புரியுதா? ஸ்தோத்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் பூரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிடுச்சு. வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையும் ஸ்தோத்திரம் வெறுமையாக சொல்லப்படலை, எல்லாமே நிறைவேறின தேவனுடைய சத்திய வார்த்தைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல உண்டாகட்டும். ஆமாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பானபலி. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியை 23:13. சரி, பானபலி கடைசியில் என்ன வருது? பானபலியையும் செலுத்த கடவீர்கள். சரி, இந்த பானபலி என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:6 அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திர பரம்பங்க தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் பானபலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். பற்றிகளா வாசிக்கலாம். என்றால் நான் இப்பொழுதே பானபலியாக தேவனுக்காக தேவனுடைய சித்தம் செய்வதற்காக என்னையே பானபலியாக நான் வார்க்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்லா கவனிங்க. பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வரும். அது வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும் சாட்சியாக இருக்கணும் அவருக்கு, ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். அப்பப்போ உலகத்தில் போயிட்டு வந்துடக்கூடாது. என்னது? அப்பப்போ போயிட்டு வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, திருவிருந்தெடுக்க போகிறேன், உலகத்தில் போயிட்டு வந்துட்டேன், சோத்திரம் அதை ஆண்டவர் மனுஷரை பிரியப்படுத்தி சில காரியங்களை செஞ்சிட்டேன்ப்பா, சோத்திரம் மன்னிச்சிருங்கன்னு அப்பப்போ போயிட்டு வர்றதில்லை. கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. சோத்திரம். நான் சொல்கிறது சரியா? இல்லை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் இதாக சொல்லுங்களேன், எங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. வாசனை இப்படி இருக்குதோ அதன்படி தான் சொல்ல முடியுமா தவிர உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி என்ன செய்ய முடியாது. சொல்லுங்களேன். என் விருப்பத்தின்படியெல்லாம் நீங்கள் போதிக்காதீங்க ஐயா. சொல்லுங்கள், போதிக்காதீங்க பாஸ்டர், வசனத்தை மட்டும் சரியாக சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி சொல்கிறீங்களா?
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக அப்படி சொல்லுங்களேன், எங்களுக்கு உற்சாகமாக இருக்குமே. ஸ்தோத்திரம். நான் இப்பொழுதே பானம் பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வருமா? வந்தது. ஸ்தோத்திரம். வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. வந்தாதா பாருங்க. அப்பதான் சொன்னார். ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இதோ நான் என்ன பண்ணுறேன், நான் அதான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இது ஒட்டி தான் அவர் சொல்லுவார். அதை என்ன சொல்கிறார்? இல்லை அது சரி சொன்னார். இதுவரை நீதிங்கிற எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்ல. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம். அதுக்கு முன்னாடி என்ன வசனம்? 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். பாருங்க, அப்படிலாம் இந்த மாதிரி அப்போஸ்தலன் பவுலை போல நம்ம சொல்லணும். கண்ணை மூடுற நேரத்தில் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம், இப்போ இந்த நேரத்தில் கண்ணை ஏங்க கண்ணை மூடுறது? நைட்டு கண்ணை மூடுறீங்களா இல்லைங்களா? ஆமாம் மூடுறோம், காலைல முடிச்சுக்கிறோமே. நீங்கள் சொல்கிறது வேறு இதில்லை அப்படின்னு. சோத்திரம். பயப்படாதீங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு நாள் பிறந்த ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குது? இறப்பு. பிறப்பு இருக்கிற மனுஷனுக்கு இறப்பு இருக்கா? சோத்திரம். எனக்கு என்ன உட்பட உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. சோத்திரம். எப்படி இருந்தாலும் ஒருவேளை ஆண்டோட வருகை இப்பொழுது சமீபமாக இருக்குமானால் நம்ம ஆண்டோடையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது ஒன்று பாக்கியம் இருக்குது. அது எப்போன்னு நமக்கு தெரியாது. ஆண்டோட வருகை வரைக்கும் நம்ம விசுவாசத்தோடு காத்திருப்போமாக. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை அப்போஸ்தலன் பவுலை போல நம்ம போராடணும். அடுத்து என்ன செய்யணும்? ஓட்டத்தை முடிக்கணும். நம்முடைய ஓட்டம் அரைகுறையாக நின்றக்கூடாது. கிறிஸ்துவுக்காக ஓட்டம் தொடர்ந்து ஓடப்பட வேண்டும். அடுத்து விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு விடக்கூடாதுங்க, இடையில விட்டு விடக்கூடாது. அப்படி சில பேர் விட்டு விடுறதுனால தான் என்ன உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? இது முதல் நீதியின் கிரீடம் என்ன செய்யுது? ஆமாம், அவருக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தன்னை மட்டும் சொல்லலை. அடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா? யாவருக்கும் அதை கொடுப்பாருன்னு சொல்ல வைக்கப்பட்டிருக்க நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் பிரசன்னமாவதில் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாவதில் ஆண்டவருடைய வருகையை குறித்து விரும்புகிற பிரசன்னமாவதில் அவருடைய வருகை விரும்புகிறது தான் பிரசன்னமாவதில் விரும்புதுன்னு அர்த்தம். அவர் வருகை விரும்புகிறீங்களா? அவர் வந்து என்னை சேர்த்துக்கொள்ளணும் என்று விரும்புகிறீங்களா? பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அதை திருச்சபையார் விரும்பினாங்க. ஆண்டவருடைய வருகையில் போகணும்னு விரும்பினாங்க. அதே வேளையில் சோத்திரம் கர்த்தருக்குள் மரணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அவர் பிரசன்னமாக விரும்ப யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு வசனத்தை 2 யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 39 வசனம் வாசிக்கலாம். இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்தோம், நம்ம முடிச்சிடலாம். இன்னும் பக்கம் நாளாகிய அந்த வசனம் தான் வாசி. பிரதான நாளிலே இயேசு நின்று என்ன சொன்னார்? சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தா என்னிடத்தில் வந்து பாவம் பண்ண கடவன். ஒரு அபிஷேகம் பெற விருப்பமாக இருந்தால் சோத்திர என்னிடத்தில் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கடவள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். தாகம் இருக்குதா? தாகம் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதான் பாருங்கள், அது ஏற்கனவே வாசித்தோம். ஆனால் அவருக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அதான் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அடுத்த வசனம் 39 வரைக்கும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருக்கிற இடத்துல என்ன உண்டாகும்? ஜீவ தண்ணீர் இல்லை, நதிகள் ஓடுதா? இருந்தால் தானே ஓடுதா? ஜீவ தண்ணீர் இருக்கடா சகோதரர்களே, சகோதரிகளே, மகன்களே, மகளே. ஜீவ தண்ணீராகி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா உள்ளுக்குள்ள? அப்போ தான் நம்முடைய சோத்திரம் ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் சோத்திரம் நிரப்பி கொண்டே இருப்பார். நம் மூலமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், மற்றவர்களுக்கும் அந்த அபிஷேகம் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் சபையில் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சோம்னா எல்லாரையும் அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும். நீங்கள் தாகமாக இருந்தால் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கட்டாயப்படுத்தி ஆண்டவர் தரமாட்டார். கட்டாயப்படுத்தி ரட்சிப்பையும் தருவதில்லை. கட்டாயப்படுத்தி சோத்திரம் அபிஷேகத்தையும் தருவதில்லை. விரும்பும்போது, ஏன்னா சோத்திரம்
எதை ஒன்றையும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பற்றி சர்வாங்க தகன பலி. ஸோ லேவியர் 1:6 வாசிங்க. லேவியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தோல் உரித்து துண்டிக்க கடவன். சரி, இது பானபலியில் யோவான் 19:28 வாசிக்க சொன்னேன்னா 19:28 வாசிங்க. அது ஒன்று வாசி தரலாம். அடுத்து இதை வாசிக்கலாம். 19:30 அடுத்து வாசிக்கணும். அறிந்து முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா. அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். அந்தந்த காலத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். அதன்படி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன சொன்னார்? தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பானபலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு சர்வாங்க தகன பலி முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாரா? சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்து தான தீர்க்க தரிசனம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 1:3 வாசிங்க. எபிரேயர் 1:1 இருந்து எதை எப்படி தங்குறாருங்க நம்முடைய ஆண்டவர்? இவர் அவருடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய பிதாவினுடைய தன்மையின் சுரூபமாக இருந்து சர்வத்தை, ஆண்டவராக இயேசு சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலேயே என்ன செய்கிறாரு? தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும். அவராலே தாமே, இயேசுவாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. சரி, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவர் நமக்காக பலியானார் என்று பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 8:1 கூட ஒன்று வாசிக்கலாம். இப்போ எபிரேயர் 10:2 என்னவெனில் பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தினம் சுத்தமாக்கப்பட்ட செய்து வாசிக்கலாம். சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி இல்லாது இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? இன்றைக்கி இப்போ என்னாச்சு? சர்வாங்க தகனெல்லாம் சர்வாங்க தகனம் பலி மட்டுமில்லை, எல்லா இரத்த பலிகளாம் நிறுத்தப்பட்டு போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, இந்த பலி செலுத்தல எவ்வளவு கடினமானது தெரியுமா? பலிகள் செலுத்துகிறது. சோத்திரம். அதெல்லாம் லகுவாக்கி இன்றைக்கி எளிமையாக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, போஜன பலியை குறித்து பார்க்கலாம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், 5ஆவது வசனம், 6ஆவது வசனம். செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் என்ன செய்யணும்? எண்ணெய் வார்த்து அதில் மேலே தூப வர்க்கம் போட்டு. இதுக்கெல்லாம் நல்ல ஆவிக்குரிய விளக்கம் சொல்லி நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் மெல்லிய மாவாக இருப்பதாக. மெல்லிய மாவு எப்படி உண்டாகும்? பாருங்க, கோதுமையை நல்லா, ஏன்னா அந்த நாட்களில் என்ன இருந்துச்சு? கிரைண்டர்லாம் இருந்துச்சா? என்னது திருகையில் திரிச்சு என்ன செய்வாங்க? ஆமாம், மேலே உள்ள அந்த இதெல்லாம் இவ்வளோ ஃபுல்லாக அந்த மாவாயிரும். மாவான பிற்பாடு அப்படியும் சில இது என்ன இருக்கும்? சோத்திரம் அரைக்கப்படாத பகுதி இருக்கும். அதை எடுத்து அகற்றிட்டு மெல்லிய மாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க? நம்ம என்னது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற காரியம், நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கிறது, மாவாக ஆகிற அளவுக்கு அந்த கோதுமை தன்னை ஒப்பு கொடுக்குது. அல்லேலூயா. அதன் மேல் எண்ணெய் வார்த்தினா அபிஷேகத்தை நம்மேல சோத்திரம் வைத்த தேவன். அப்போ கர்த்தர் எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கும் அடையாளமாக. அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு. அப்போ தூப வர்க்கம் என்பது என்ன? ஜபம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் தியானிக்கப்படுகிற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. சரி, வாசிக்கலாம். 5ஆவது வசனம். நீ படைப்ப தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் புளிப்புலா மெல்லிய மாவினாலே செய்யப்பட்டு இருக்க வேண்டும். 6ஆவது வசனம். அது துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. சரி, லூக்கா 23:46 வாசிங்க.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 வசனம். பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு தருணம் அப்படியே ஆண்டவருக்கு கடைசி நேரம்னு தெரிஞ்சு போச்சு. சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இதே மாதிரி வார்த்தையை சொன்னவர் யார்? ஸ்தேவான் சொன்னார் இல்லையா? ஆண்டவரே உம்முடைய கையில் என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். நாமும் அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவோமா? என்னப்பா இடையில இப்படி சொல்லி கடைசி நான் கண்ணை முடணும், ஆண்டவரே நான் ஆவியை இடத்துல ஒப்பெடுக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஆண்டவர் சுமத்து போயிடணும். ஸோ அதை கேட்க நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பயப்படவும் கூடாது. சோத்திரம். சரி, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று எப்படி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்னு இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்போ பார்ப்போம். ஸ்தேவான் சொன்ன விசுவாசிங்க, அந்த மனுஷன் எப்படி சொல்லி ஜீவனை விட்டார் பாருங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகம் 7:59. இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவன் பாருங்க அந்த நேரத்தில் கூட தொழுது கொண்டாராம். பார்த்தீங்களா? தேவனை ஆராதிச்சாராம் மறிக்கும் போது கூட. அப்படி எண்ணங்கள்லாம் வருமா? தொழுது கொள்ளுங்கள் அவனை கல்லெறிந்தார்கள் என்று இருக்கிறது. பார்த்தீங்களா? சோத்திரம். சரி சரி, இப்போ இருக்கட்டும். இப்போ இந்த லூக்கா 23:46 இயேசு ஏற்கனவே வாசிட்டோம்ல. சரி, யோவான் பாருங்க, கர்த்தராக இயேசு ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தான்னு பார்த்தோம்? பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தாரா? ஆனால் சரீரத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் திருவருந்து. அதுக்காகத்தான் சோத்திரம். என்னது வாக்குத்தத்தத்தை அடுத்த வாரம் தியானிக்கிறோம். பாருங்க, சரீரத்தை ஆவியே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் யாருக்கு ஒப்பு கொடுத்தார் சொல்லுங்கள்? எனக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்கள், நமக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், நமக்கு ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். இப்போ வசனம், அதுக்கும் வசனம் கொடுக்குறேன். யோவான் 6:51, யோவான் 6:56. இதோட முடிக்கிறேன் நான். அடுத்த திருவிருந்துக்கு தான் போக போகிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கினேன். அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திரம் உங்கள் இல்லை வானத்திலேருந்து இறங்கி வைங்க அப்பம் நானேன்னு சொல்லிட்டு இந்த சோத்திரம் அதாவது வானத்திலேருந்து இறங்கி வந்த சோத்திரம் அன்னைக்கு மன்னாவை முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் சோத்திரம் அதை புசித்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் சோத்திரம் இந்த ஜீவப்பமாய் என்னை புசிக்கிற எவனோ என்ன சொல்கிறாரு? நான் கொடுக்கும் அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். சோத்திரம். அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசிக்கலாம். அப்படி புசித்தாங்களா இஸ்ரவேலர்கள்? 40 வருஷம் என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் மன்னாவை தான் புசிச்சாங்க, சாப்பிட்டாங்க. மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். அடுத்த வசனம், இதிலே புசிக்கிறவன்னா சோத்திரம் தன்னை குறித்து தான் சொல்கிறார். இதிலே புசிக்கிற மரியாதை இருக்கும்படி வானத்தில் நீங்கள் இறங்க அப்பம் இதுவே ஜீவ அப்பம்னு சொன்னார். அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கினா ஜீவ அப்பம்னா, ஜீவ அப்பம்னா என்ன அர்த்தம்? உயிருள்ள அப்பம்னு அர்த்தம். சோத்திரம். அந்த மன்னா உயிருள்ள அப்பம் இல்லை, அது மனுஷனுக்கு சரீரத்தை பசியை நீக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அது உணவு. அது அவ்வளோதான். 40 வருஷம் இஸ்ரவேலருக்கு இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களுக்கு என்றென்றைக்கும் இந்த பூமிக்குரிய மரணம் ஏற்பட்டாலும் கண்ணை மூடினாலும் அடுத்த செகண்டு நம்ம எங்கே கண்ணை திறக்க போகிறோம்? விருப்பம் தானே? ஆசை தானே? சோத்திரம். இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு போகணும்னு என்ன ஆசை இருந்தே ஆகணும். அல்லேலூயா. இப்போ இருந்து அதை வளர்த்து கொள்ளணும். ஆமாம், சோத்திரம். பயப்பட வேணாம். நிறையா திட்டம் வச்சுருக்கிறேனே, அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்குது. பிள்ளைகளை நல்ல ஒரு ஸ்டடி, பேர பிள்ளைகள்லாம் பார்க்கணும், பேர பிள்ளையுடைய கல்யாணத்தெல்லாம் பார்க்கணுமே. சோத்திரம். அப்படிலாம் நான் திட்டம் வச்சுருக்கும்போது இப்படிலாம் இந்த சத்தியத்தெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேக் அடிக்குதே அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஆனால் சத்தியம் கரெக்ட் தான். சோத்திரம். எனக்கும் தான் இது, எனக்கு தானே, எனக்கும் உரியது, உங்களுக்கு உரியது. உங்களுக்கு என்னங்க பேரப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, பேரப்பிள்ளை கல்யாணம் வரைக்கும் இருப்பேன்னு எனக்கு நிச்சயம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. கர்த்தருடைய சித்தம் எப்போனாலும் நிறைவேறும். அல்லேலூயா.
சரி, அதனால் அவருக்கு அவருடைய எப்போ அவருடைய வருகை இருக்குதோ நமக்கு தெரியாது. எப்போ அவருடைய வருகை இருந்தாலும் அவர் வருகையில் நாம் போகிறதுக்கு நான் ஆயத்தம். அல்லேலூயா. அப்படி நம்ம இருப்போம். எப்போ வந்தாலும் உடைய வருகையில் போக நான் ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக நான் வாழ எனக்கு கிருபை தந்து என்னை நீர் நடத்துமாண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துருவோம். ஆமாம், சோத்திரம். சரி, 51. இப்போ 56 வாசிக்கலாம். 6:56 வாசிக்கலாம். மறுபடியும் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. ஆமாம், பாருங்கள், இப்போ இதில் பங்கெடுக்கிறவர்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஐக்கியம் பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மாம்சத்தை புசித்து இந்த திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்கிற நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய சரீரத்தையும் ரத்தத்துக்கு அடையாளமாக சோத்திரம் அந்த அப்பத்தையும் ரத்தத்துக்கு அடையாளமாக ரசத்தையும் நம்ம இந்த திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்கும்போது அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார், நாமும் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எழுந்திருப்போம். எழுந்திருந்து சோத்திரம் பண்ணி நம்ம பாவ நிவாரண பலி, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியானார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியானார் சிலுவையில். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். போக்காடாக கர்த்தர் சோத்திரம் 2 ஆடு, ஒன்று பலி செலுத்தப்பட்டது, இன்னொரு ஆடு போக்கடாக அனுப்பப்பட்டது. போது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நல்ல வாய் திறந்து சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே நீர் பாவ நிவாரண பலியானீர், குற்ற நிவாரண பலியானீர், சமாதான பலியானீர், போக்கடாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கப்பட்டீர், பான பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டீர், சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டீர், போஜன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டீர். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பலியினாலே உடன்படிக்கை ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. அவரோடு கூட இன்னைக்கு வருகிற கர்த்தர் சித்தமான இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். நாம் செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலிகள் என்ன என்பதை குறித்ததான சத்தியம் இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களில் நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு சோத்திரம் தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சரீர